ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரைஸ். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நான் என்னுடைய வீட்டு தோட்டத்திலிருந்தே புதினாவை பறித்து நான் சமைக்க போகிறேன். எங்கள் வீட்டுக்கு வெளியில் சின்னதாக ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும் செடி வச்சு நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா துளசி, செம்பருத்தி, கத்திரிக்காய் செடி இதெல்லாம் இருக்குது. கடையிலேருந்து புதினா கட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த இலை எல்லாத்தையும் பறித்து வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த தண்டை நாங்கள் மண்ணில் புதைச்சி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இல்லை 10 நாள் கழித்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த புதினா கட்டை விட அதிகமாகவே இலை அதில் நல்லாவே வளர்ந்துருக்கும். அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடியே வளரும் பொழுது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதை எடுத்து சமைச்சு சாப்பிடும் பொழுது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக புதினா இலைகள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை கிள்ளிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும், திரும்ப அதிலேருந்து சைடில் ஒரு கிளை முளைச்சி திரும்ப புதினா இலைகள் வரும். இன்னொரு வீடியோவில் நம்ம இந்த மாதிரி கடையில் வாங்கிட்டு புதினா கட்டிலேருந்து புதினாவை பறிச்சுட்டு தண்டை மண்ணில் புதைச்சி வச்சுட்டு எப்படி வளருது, எவ்வளோ நாள் வளருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோவே எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இலைகளை கிள்ளி தான் எடுக்கிறேன். திரும்ப அதிலேருந்து சைடில் ஒரு கிளை மாதிரி திரும்ப இலைகள் வரும். புதினா இலைகளை பறிக்கும் பொழுதே அதோட மனம் அவ்வளோ சூப்பராக வருது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால மொத்தம் 3 இடத்துல நான் நட்டு வச்சுருந்தேன் புதினா தண்டு. பாருங்கள், இது ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இதையும் நான் பறித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இடத்துல நான் புதினா நட்டு வச்சுருக்கேன். அதையும் எவ்வளோ நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த இலைகளையும் நான் பறிச்சுக்கிறேன். வீட்டு தோட்டத்தில் ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டு வந்த புதினா கட்டை வச்சு திரும்பவும் நம்ம மண்ணில் நட்டு வளர்ந்துருக்கிற புதினா இலைகளை பாருங்கள், எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பறித்த புதினா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை கிள்ளி எடுத்துக்கணும். கொஞ்சம் காம்போடெல்லாம் போடக்கூடாது, அதனால் கிள்ளி எடுத்துக்க போகிறேன். புதினா இலைகளை நான் தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புதினா இலைகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாவாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக விழுது அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடுறேன். லைட்டாக வறுப்பட்டதும் கொஞ்சம் முந்திரியை சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி எல்லாம் பொன்னிறமாக வறுப்பட்டதும் அரைச்சி எடுத்துருக்கிற புதினா விழுதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடுறேன். மஞ்சள் தூள், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் புதினாவுடைய பச்சை மணமெல்லாம் நல்லா போகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். புதினா விழுது நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. புதினாவோடைய பச்சை மணமும் நல்லா போயிடுச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால சாதத்துக்கும் சேர்த்து நான் எப்போயும் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் வடித்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். புதினா தொக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே ஈஸி. காலையில் டைமில் நம்ம லஞ்சுக்கு என்ன ரைஸ் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே மதியத்துக்கு லஞ்ச் கிட்ஸுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புதினா சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.